அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் கேள்விகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அ ஸ்டேட் ஆஃப் கவர்னர் வெர்சஸ் அ சாரி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கு நடைபெற்று இருந்துச்சு. அந்த வழக்குல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆளுநர் வந்து கிட்டத்தட்ட 10 மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் தராம இருந்தார். அந்த மசோதாக்களுக்கு எல்லாமே அ ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே அதுக்கு ஒப்புதல் வழங்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அ ஆளுநர்களுக்கும் ஆளுநர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் லிமிட்ட வந்து குடுத்திருந்தாங்க இல்லையா? ஆ இப்போ வந்து ஒரு பில்ல வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து கவர்னருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, 1 மாசத்துக்குள்ள அவரு சொல்லணும். அவர் வந்து வித்ஹோல்ட் பண்ண போறாரா? என்ன பண்ண போறார்? அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுவே ஒரு பிரசிடென்ட்க்கு அனுப்ப போறதா இருந்தா, அதுக்கு உண்டான டைம் லைன் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. ஒரு 3 மாசம் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அ மாநில அரசாங்கத்துக்கு மசோதா போகுது. திருப்பி அனுப்பி விடுறாரு. மசோதா போகுது. மறுபடியும் மாநில அரசாங்கம் ஒப்புதல் குடுத்து, அதே மாரியே அந்த சட்டத்தை இயற்றி ஆளுநர் கைக்கு திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா, அதுக்கு 1 மாசத்துக்குள்ள கட்டாயம் ஒப்புதல் தரணும் அப்படிங்கிற மாதிரியான டைம் லிமிட் எல்லாமே குடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 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 விளக்கம் கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குடியரசுத் தலைவர் சார்புல ஒரு 14 கேள்விகள் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அந்த 14 கேள்விகள வந்து அ அவங்க எந்த ஒரு அதிகாரத்த பயன்படுத்தி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 143 ஓகேங்களா? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அது இருக்கு இல்லையா? ஸோ அத பயன்படுத்தி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மாநில ஆளுநர்களும் சரி, குடியரசுத் தலைவருக்குமே அந்த தீர்ப்புல வந்து ஒரு சில கால நிர்ணயம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு பில்ல அனுப்புறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது 1 மாசத்துக்குள்ள வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கணும். அக்செப்டன்ஸ் குடுக்குறாங்களா? இல்ல ஐ மீன் அசென்ட் குடுக்குறாங்களா? வித்ட்ரா பண்றாங்களா? அப்படிங்கிறத 1 மாசத்துக்குள்ள சொல்லணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது அரசியலமைப்புல கிடையாது. ஆனா, இந்த தீர்ப்புல வழங்கப்பட்டனால, அந்த தீர்ப்புக்கு எதிராக இல்ல, தீர்ப்புக்கு விளக்கம் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அ கிட்டத்தட்ட ஒரு 14 கேள்விகள வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கேள்விகள் எப்படி இருக்கு? அந்த கேள்விகளுக்கு உண்டான உச்சநீதிமன்றத்தினுடைய பதில் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே சீக்கிரம் விசாரணைக்கு வர இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு பின்னணியில தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள குடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ அந்த 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில்கள சொல்லப் போகுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ ஆளுநருக்கும் சரி, குடியரசுத் தலைவருக்கும் சரி, இந்த காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக ஒரு மசோதா வர்றப்ப, அரசமைப்பு சட்டப்பிரிவு 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துடைய கருத்து அல்லது ஆலோசனைய பெறுவதற்கு குடியரசுத் தலைவர் கடமைப்பட்டிருக்கிறாரா? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆளுநருடைய ஒப்புதலே இல்லாம ஒரு சட்டத்த வந்து ஒரு மசோதாவ சட்டமாக மாத்த முடியுமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா, இப்ப கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றமே வந்து 142 பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தினுடைய 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு உச்சநீதிமன்றத்தோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சரியா? இன்னைக்கு டிஎன்ஏல ஒரு முக்கியமான ஆர்டிகிள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.